வணக்கம் அப்பா. நான் தான் நம்ம அரசு பள்ளி மாணவி பேசுறேன். தயவு செஞ்சு இது ஒரு சின்ன பொண்ணு பேசுதுன்னு கடந்து போயிடாதீங்க. என்னை போல பயத்துல தவிக்கும் லட்சக்கணக்கான பெண் குழந்தைகளின் குரலாக பேசுறேன். தினமும் டிவிலையும் செய்தித்தாள்லையும் வர செய்திகளை பார்த்து என் அப்பா அம்மா மிகவும் கவலைப்படுறாங்க. நேற்று கூட தூத்துக்குடி பக்கத்துல 17 வயசு அக்காவுக்கு எவ்வளோ பெரிய கொடூரம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த அக்கா என்ன மாதிரி ஸ்கூலுக்கு தானே அப்பா போனாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அது மட்டும் இல்லாம நாமக்கல்ல 7 வயசு பாப்பாவாம், செங்கல்பட்டுல 14 வயசு அக்கான்னு, கிருஷ்ணகிரியில 70 வயசு பாட்டியை கூட அந்த அரக்கர்கள் விடலாம். பிறந்த குழந்தையிலிருந்து வளர்ந்து போன பாட்டி வரைக்கும் யாருக்குமே இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லையா? பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்ததும் யாராவது தப்பா நடந்துட்டாங்களா, யாராவது தொட்டாங்களான்னு அம்மா தினமும் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அறியாத ஒரு நடக்கம் எனக்குள்ளேயே வருது. அப்பா, நீங்க தான் இந்த மாநிலத்தோட முதலமைச்சராச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. இப்படி பண்றவங்களுக்கு ஏன் அப்பா உடனே தண்டனை கிடைக்க மாட்டேங்குது? இதுக்கு மேலே நியூஸ்ல எந்த அக்காவுக்கும் எந்த பாப்பாவுக்கும் இப்படி ஆச்சுன்னு நான் கேட்கவே கூடாதப்பா. நாங்க பயம் இல்லாம நிம்மதியா வாழணும், சுதந்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும். உங்க பொண்ணா நினைச்சு கேட்குறேன், என் தமிழ்நாட்டை என்ன மாதிரி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமா மாத்தி கொடுங்கப்பா. உங்க பதிலை எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.